ஹைடா இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே, அதாவது 20th டே ஆஃப் கிளாஸு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எப்படி வந்து ஃபில் ஹேண்ட் டிசைன் வந்து போடணும் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட A3 ஷீட் இல்லை அப்படின்னா A4 ஷீட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதுதான் வந்து A4 ஷீட் அப்படின்னா இதை வந்து ரெண்டாக மடக்கிட்டு அதை கிழிச்சிட்டு இந்த எட்ஜுக்கு மேலே இந்த எட்ஜை வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ A4 ஷீட்டை யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து என்கிட்ட அக்ரிலிக் ஹேண்ட் இருக்குது. ஸோ அதனால் நான் அக்ரிலிக் ஹேண்டை வச்சே நான் வந்து ஹேண்டோட அவுட்லைன் ட்ரா பண்ணிடுவேன். பட் எல்லார்ட்டையும் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுக்காண்டி நான் வந்து அக்ரிலிக் ஹேண்டோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அக்ரிலிக் ஹேண்டோட கீழே, அதாவது லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இது வந்து மெஷரிங் டேப்பில் வச்சு சொல்கிறேன். நீங்கள் மெஷரிங் டேப் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சஸ் வந்து இருக்கும். அதே இது அக்ரிலிக் ஹேண்டோட இந்த லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச்சஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த லென்த் எவ்வளோ இருக்குது? 3 இன்ச்சஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து இதில் இருந்து இதுதான் வந்து அக்ரிலிக்கோட பிக்கஸ்ட் பார்ட். ஸோ அதோடது பார்த்தீங்க அப்படின்னா 4.5 இருக்கும். ஓகேங்களா? 4.5 இருக்கும். அண்ட் தென் இதோட லென்த் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 15 இருக்கும். ஓகே, 15 இன்ச்சஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டாட்ஸ் வச்சு அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்ரிலிக் ஹேண்டோட இமேஜ் வந்து கிடச்சிரும். அதுக்கடுத்து ஹேண்ட்ஸ் நீங்கள் இவ்வளோ தூரம் இங்கே வந்து என்ன பண்ணணும்னா கர்வாக ட்ரா பண்ணணும். அண்ட் தென் இங்கே வந்து நீங்கள் நார்மல் ஹேண்ட்ஸ் மாதிரியே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹேண்ட்ஸோட இன்ச்சஸ்மே நான் கொடுக்குறேன். ஒரு இதுவும் ஒரு இன்ச்சுக்கு இருக்குது. கரெக்டாக ஒரு இன்ச்சுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஒரு இன்ச்சுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆக்கிட்டு இங்கேருந்து ஒரு கர்வ் கொடுத்துட்டு இந்த கட்டை விரல், அதாவது லாஸ்ட்டு ஃபிங்கர் இருக்கும்ல, அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் அக்ரிலிக் ஹேண்ட் வந்து யூஸ் பண்ணும்போது டைரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன தான் நீங்கள் ப்ராக்டிஸ் கோனில் யூஸ் பண்ணாலுமே அதோட ஸ்டெயின் வந்து கண்டிப்பாக வந்து என்னாகும், பிடிச்சிக்கும். ஸோ நீங்கள் அக்ரிலிக் ஹேண்ட்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி செலோ டேப் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இல்லைனா லேமினேஷன் பண்ணிக்கலாம். ஜெராக்ஸ் ஷாப்பில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து லேமினேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அது ஸ்டெயின் வந்து பிடிக்காமல் இருக்கும். இன்கேஸ் உங்களோட அக்ரிலிக் ஹேண்டில் வந்து ஸ்டெயின் பிடிச்சிச்சு அப்படின்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்கும், டேஸ்லர்லாம் இருக்கும், நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்கும்ல, அதை வச்சு ஒன்ஸ் நீங்கள் நல்லா ரப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டெயின்லாம் என்ன ஆகிடும், போயிடும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து அக்ரிலிக் ஹேண்ட், அதாவது ஒரு ஹேண்டோட அவுட்லைன் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, ட்ரா பண்ணியாச்சு. இப்போது என்ன பண்ணணும், எப்பயுமே நீங்கள் வந்து ஹேண்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஃபிங்கர்ஸ் வந்து உங்களை பார்த்து இருக்கணும். ஓகேவா? ஃபிங்கர்ஸ் எப்படி இருக்கணும், உங்களை பார்த்து இருக்கணும். அண்ட் தென் எல்போஸ் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இப்படி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா கிளைண்ட் வந்து எப்பயுமே என்ன பண்ண மாட்டாங்க, இப்படி உங்களோட சேர்ந்து உட்கார மாட்டாங்க, உங்களோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் உட்காருவாங்க. ஸோ அவங்களோட ஹேண்ட்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களோட ஹேண்ட்ஸ் எப்படி இருக்கும், பாம் லென்த்லேருந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஹேண்ட்ஸோட மார்க்கிங் சொல்கிறேன். நீங்கள் வந்து நார்மலாக ஹேண்ட் மார்க் பண்ணும்போது இங்கேருந்து என்ன பண்ணுவீங்க, இங்கேருந்து மார்க் பண்ணுவீங்க. அண்ட் தென் வந்து இங்கேருந்து மார்க் பண்ணுவீங்க. இது வந்து நார்மல் ஹேண்ட் மார்க்கிங். அண்ட் அதுலேருந்து என்ன பண்ணுவீங்க, இந்த சென்டர் ஃபிங்கர் இருக்குல்ல, ஸோ இந்த சென்டர் ஃபிங்கர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் டிசைன் போட போகிறீங்களோ அவ்வளோ தூரம் மார்க் பண்ணுவீங்க. சொல்கிறேன், இந்த சென்டர் ஃபிங்கர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து டிசைன்ஸ் போட போகிறீங்களோ அவ்வளோ தூரம் மார்க் பண்ணுவீங்க. அண்ட் தென் இது வந்து ஒரு ட்ரிக். நான் மோஸ்ட்லி இந்த ட்ரிக் தான் ஃபாலோ பண்ணுவேன். இங்கேருந்து என்ன பண்ணுவேன், ஒரு லைன் போட்டுருவேன். இங்கேருந்து என்ன பண்ணுவேன், ஒரு லைன் போட்டுருவேன். லைன் போட்டதுக்கப்புறம் செலோ டேப் இருக்குது தெரியுமா, செலோ டேப்பை வச்சு இங்கேருந்து நீங்கள் லைன் போட்டிங்கல்ல, அதுக்கிட்டே என்ன பண்ணிடுங்க, ஒட்டிடுங்க. அதே மாதிரி செலோ டேப்பை இங்கேருந்து ஒட்டிடுங்க. எதுக்காக நம்ம செலோ டேப் வந்து ஒட்டுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு லைன் போட்டிருப்போம், அந்த லைன் தான் மார்க் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த லைனை தாண்டி டிசைன் வந்து போயிடக்கூடாது. அந்த டிசைன் வந்து போனாலும் இந்த செலோ டேப் மேலே தான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் செலோ டேப் வந்து ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிசைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ என்ன பண்ணுங்கள், செலோ டேப் வந்து 2 சைடும் செக்யூர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பேக் ஹேண்ட் மார்க் பண்ணுறது தான் ரொம்ப டாஸ்க்கு.
ஒன்ஸ் அதாவது 2 ஸ்டெப் இருக்குது பேக் ஹேண்ட் மார்க் பண்ண. ஒன்ஸ் நீங்கள் வந்து கிளைண்ட்டோட ஹேண்டை வந்து இப்படி நல்லா திருப்பினீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு லைன் இருக்கும் அண்ட் தென் இங்கே ஒரு லைன் இருக்கும். உங்களுக்கு வந்து பேக் ஹேண்ட் வந்து கிடைக்கும். பேக் ஹேண்ட் வந்து எப்பயுமே வந்து க்ராஸாக தான் இருக்கும். அது வந்து நேச்சர் ஆஃப் த ஹேண்ட். அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நல்லா திருப்ப சொல்லிடுங்க. அதாவது கிளைண்ட்டோட ஹேண்ட் நல்லா திருப்ப சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த 2 மார்க்கிங்கும் வந்து என்ன பண்ணணும் தெரியணும். ஓகேவா? இந்த 2 மார்க்கிங் தெரிகிற அளவு நல்லா திருப்ப சொல்லிடுங்க. அண்ட் தென் இங்கேருந்து என்ன பண்ணணும், இந்த மிடில் ஃபிங்கர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் போகணும். இது வந்து ஃபஸ்ட்டு டைப். செகண்ட் டைப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கையை வந்து இந்த மாதிரி வச்சுக்க சொல்லுங்கள். ஸோ கையை வந்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வச்சுக்க சொல்லிட்டு இங்கேருந்து சென்டர் லைன் இருக்குல்ல, ஸோ இந்த சென்டர் லைன்லேருந்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடலாம், மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட் டைப். நான் மோஸ்ட்லி வந்து செகண்ட் டைப் தான் யூஸ் பண்ணுவேன். அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் செகண்ட் டைப்பே வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைப் என்னது, இப்படி நீங்கள் கையை இப்படி வச்சுட்டு இங்கேருந்து மார்க் பண்ணுறது ஃபஸ்ட் டைப். செகண்ட் டைப் என்னது, கையை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வைக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வைக்க சொல்லிவிட்டு அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 டைப்ஸ் வந்து இருக்குது. டிசைன்ஸ் போடும்போதுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவிலே சொல்லியிருப்பேன், ஹேண்டோட லென்த்தை பற்றி சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு வீடியோவில். ஹேண்டோட லென்த் இது என்னது, பாம் லென்த். அண்ட் இது வந்து என்னது, பேங்கிள் லென்த். அதுக்கப்புறம் இது வந்து எல்போ லென்த். அந்த மாதிரி நான் வந்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்க உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபிங்கர்ஸ் மார்க், அதாவது நான் ஃபஸ்ட் வீடியோவுமே சொல்லியிருப்பேன் எப்படி 2 ஹேண்டையும் வச்சு ஈக்குவலாக மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒன்ஸ் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஏன்னா இது ஃபுல் ஹேண்ட் டிசைன்ஸ்னால ஒன்ஸ் நான் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். இப்படி என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டுனா, நீங்கள் எடுக்கிற டிசைன்ஸ் வந்து பார்க்கணும். இப்போ கிரிட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 4 ஃபிங்கர்ஸ் வந்து வைக்கணும். கிரிட்ஸாக இருந்ததுன்னா எத்தனை ஃபிங்கர்ஸ் வைக்கணும், 4 ஃபிங்கர்ஸ் வந்து வைக்கணும். இது ஒரு ஃபில்லிங்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா 3 ஃபிங்கர்ஸ் மட்டும் வச்சா போதும். கிரிட்ஸ்னால் என்ன பண்ணுவீங்க, 4 ஃபிங்கர்ஸ் வைப்பீங்க. அதுக்கடுத்து ஒரு குட்டி பெல்ட் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு வந்து 1 ஃபிங்கர் வைப்பீங்க. அதுக்கடுத்து ஒரு ஃபில்லிங்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் இருந்து என்ன பண்ணுவீங்க, 3, அதாவது இந்த 3 விரல் வந்து வைப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு பெல்ட் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் 1 வைக்கிறீங்க. இந்த மாதிரி 2 ஹேண்ட்லேயும் ஈக்குவலாக நீங்கள் வச்சு மார்க் பண்ணணும். ஸ்கேல் வச்சு நீங்கள் மார்க் பண்ணுறதும் ஓகே தான். பட் ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணுறதை விட நீங்கள் இந்த மாதிரி, அதாவது ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த 4 ஹேண்ட்ஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து ஸ்கேல் இப்போ இப்படி தான் இருக்குது ஸ்கேல் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், பேஸ்ட்டு வந்து, அதாவது ஹென்னா பேஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ண இடத்துல இங்கேருந்து இப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைன் என்ன ஆயிரும், ஃபார்ம் ஆயிரும். ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு லைன் போட வரல அப்படின்னா அந்த மெத்தட் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போது மோஸ்ட்லி எல்லாமே நான் சொல்லிட்டேன். A4 ஷீட் எப்படி யூஸ் பண்ணணும், A3 ஷீட்டாக யூஸ் பண்ணணுன்ற விஷயம் வந்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எப்படி ஹேண்ட்ஸ் மார்க் பண்ணணும், ஹேண்ட்ஸோட லென்த் என்னென்னு நான் வந்து சொல்லிட்டேன். அண்ட் தென் ஹேண்ட்ஸோட மார்க்கிங் வந்து சொல்லிட்டேன். எப்படி உள்ளேருந்து மார்க் பண்ணணும் அப்படின்ற விஷயமும் சொல்லிட்டேன். இப்போது வந்து கிளைண்ட் உங்கள்கிட்ட ஒரு டிசைன்ஸ் காட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே வந்து அதுக்கான ஸ்பேஸ் வந்து பிரிச்சிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதுக்கான ஸ்பேஸ் வந்து பிரிச்சிடும். இப்போ வந்து கிரிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து இங்கே அளவு மார்க் பண்ணிடுவீங்க. ஸோ இதுலேருந்து இந்த அளவு எப்படி மார்க் பண்ணணுன்ற விஷயம் சொல்லிட்டேன். இப்போது பாம் லென்த்துக்குள்ளே எப்படி மார்க் பண்ணணும். ஸோ ஃபிங்கர்ஸ்லாம் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஃபிங்கர் டிசைன்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ ஃபிங்கர்ஸ் என்ன பண்ணுங்கள், அப்படியே விட்டுருவீங்க. உள்ளே இருக்க டிசைன்ஸ் வந்து எப்படி நம்ம எல்லா டிசைன்ஸும் ஒன்றா கொண்டுட்டு வரலாம் அப்படின்னா உள்ளேயும் நீங்கள் என்ன பண்ணணும்னா மார்க்கிங் பண்ணணும். இப்போ இங்கேருந்து சர்க்குலர் டிசைன் இருக்குது, அங்கேருந்து சர்க்குலர் டிசைனுக்கு வந்து மார்க் பண்ணணும். அங்கேருந்து கிரிட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அங்கேருந்து கிரிட்ஸுக்கு ஒரு மார்க் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணதுக்கப்புறம் தான் டிசைன் வந்து போடவே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் எல்லா டிசைனும் அதுக்குள்ளே என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். இப்போ ஒரே டிசைனை நீங்கள் வந்து பெருசாக போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு டிசைன் தான் போட முடியும். இப்போ 4 டிசைன்ஸ் இருக்க வேண்டியதில் 3 டிசைன்ஸ் தான் வந்து போடுற மாதிரி வரும். ஸோ அதுக்காண்டி நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணுறது வந்து ஒரு நல்ல பெட்டரான வே. ஏன்னா எல்லா டிசைன்ஸும் கவர் ஆன மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதில் நீங்கள் பெருசாக போட்டாலுமே அந்த பர்டிகுலர் டிசைன் வந்து அந்த இதுக்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? குட்டி குட்டியாக உங்களுக்கு போடலாம், நீங்கள் பெருசாக போட்டாலுமே அந்த பர்டிகுலர் டிசைன் வந்து அந்த ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கும். அந்த ஸ்பேஸை தாண்டி வெளியே வராது. இதே இது நீங்கள் வந்து டிசைன்ஸ் வந்து மார்க் பண்ணாமல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது என்ன ஆயிரும், அந்த பர்டிகுலர் டிசைன் வந்து பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அது அளவு கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அது வந்து இவ்வளோ தூரம் ஆயிரும், பேலன்ஸ் இருக்க கொஞ்சம் ஸ்பேஸில் வந்து உங்களால் மற்ற டிசைன்ஸ் வந்து போட முடியாது. ஸோ மார்க்கிங்கிறது வந்து
ஒரு பெரிய விஷயம். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் இதுக்குமே மார்க் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் வந்து சொல்லிடுறேன். மார்க்கிங் எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன லைன் யூஸ் பண்ணணும்னா ரெஃபரன்ஸ் லைன் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? மார்க்கிங்க்கு எப்பயுமே நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் லைன் தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் நார்மலாக திக் லைன் போடுறீங்க அப்படின்னா ஒரு டிசைன்ஸை வந்து அதுக்கு எடுத்து விட்ரும். இப்போ அந்த இடத்துல ஒரு சர்க்கிள் வருது அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உள்ளே வந்து ஒரு ஏதாவது டிசைன்ஸ் கொடுக்கணும். அந்த இடத்துல இப்படி ஒரு லைன் இருக்கா அப்படின்னா அந்த சர்க்கிள்குள்ளே அந்த லைன் அப்படியே தெரியும். இதே இது ரெஃபரன்ஸ் லைனாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைன் தெரியாது. மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்க்கிங்க்கெலாம் ப்ராக்டிஸ் கோன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ப்ரைடல் கோனை விட ப்ராக்டிஸ் கோன் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் கோன் நீங்கள் கிளைண்ட்டுக்கு கொண்டு போகும்போது மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் கோன்ஸுமே நீங்கள் வந்து கொண்டுட்டு போகணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொண்டுட்டு போகணும், நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் கோன் வந்து கொண்டு போகணும். ப்ராக்டிஸ் கோன் எதுக்கு கொண்டு போகிறோம், நம்ம வந்து மார்க்கிங்காக ப்ராக்டிஸ் கோன் வந்து கொண்டு போகிறோம். அதுக்கு அடுத்து வந்து ப்ரைடல் கோனில் வந்து 2 டிப் சைஸுமே நீங்கள் வந்து கொண்டுட்டு போங்க. ஒன்று வந்து 0.38 சைஸ் வந்து ஒரு டூ கோன்ஸ் கொண்டு போகிறீங்க அப்படின்னா 0.45 அந்த சைஸ் 45 ஆர் 5-6 அந்த 3 சைஸில் இருந்து ஏதாவது ஒரு சைஸ் நீங்கள் சூஸ் பண்ணி அதில் ஒரு 3 கோன்ஸ், இதில் 2 கோன்ஸ் அதில் 3 கோன்ஸ் அண்ட் தென் ப்ராக்டிஸ் கோனில் 1 கோன், இந்த மாதிரி நீங்கள் வந்து கொண்டு போங்க. அக்கார்டிங் டு யுவர் கிளைண்ட் எவ்வளோ தூரம் டிசைன்ஸ் போட சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் கேட்டுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து தெரியும் இப்போ இந்த இது நான் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டிசைன்ஸ் வந்து நம்ம சொல்ல முடியாது. இப்போ பாம் லென்த்தில் சிம்பிளாக ஒரு டிசைன் போடுறோன்னா ஒரு கோனோட முடிஞ்சிடும். இதில் நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போடுறேன்னா 2 கோன் தேவைப்படும், 2 to 2.5 கோன் தேவைப்படும். அதே மாதிரி நீங்கள் ஆப்போசிட் கையில் போடுறீங்க அப்படின்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 1.5 கோன் தேவைப்படும், அடுத்து ஒரு 1.5 கோன் தேவைப்படும். மொத்தம் எத்தனை கோன் தேவைப்படும், 5 கோன் கிட்ட ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் முடிக்கிறதுக்கு வந்து தேவைப்படும். இதே இது அவங்க வந்து கீழே லெக்குக்கு போட சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து லெக்குக்கு எப்பயுமே ஒரு இதுக்கு வந்து ஒரு 3/4 கோன் தான் தேவைப்படும். மோஸ்ட்லி எல்லா டிசைனுக்குமே 3/4 கோன் இல்லைனா 1/2 கோன் அவ்வளோதான் வந்து தேவைப்படும். லெக்குக்கு வந்து அவ்வளோவா தேவைப்படாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கோன் வந்து நான் சொல்லிட்டேன். என்னென்ன போகும்போது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற விஷயத்தை வந்து நான் சொல்லிடுறேன். என்னென்ன போகும்போது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். உங்களோட வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகணும். அங்கே போய் எனக்கு வாட்டர் பாட்டில் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. உங்களோட ஓன் வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. பென் எடுத்துகிட்டு போகணும். எப்போயுமே நீங்கள் என்ன பண்ணணும், பென் எடுத்துகிட்டு போகணும். சிசர்ஸ் எடுத்துகிட்டு போகணும். எதுக்காக சிசர்ஸ் எடுத்து போகணும் அப்படின்னா அந்த கிளைண்ட் இப்போ இன்கேஸ் உங்களோட டிப்பு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா அந்த டைம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்காண்டி சிசர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து ப்ரீகட் ஷீட், செலஃபன் ஷீட் இருக்கும்ல, அதில் ப்ரீகட் ஷீட் ஒரு 2 to 3 ஷீட்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி ஹென்னா பேஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஏன் அப்படின்னா இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் போட்டுட்டு இருக்கும் போதே அந்த கோன் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைம் நீங்கள் 10 ரூபா ஷாப் கோன் வாங்கி யூஸ் பண்ண முடியாது. ஸோ எதுக்கும் ஒரு எச்சரிக்கைக்காக நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஹென்னா பேஸ்ட் வந்து கொண்டுட்டு போகணும். அதுக்கப்புறம் ஹென்னா ரோல் பண்ணுற கோன், செலோ டேப், டிஸ்பென்சர் அது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கொண்டு போயிடணும். அதுக்கப்புறம் செலோ டேப் வந்து கொண்டுட்டு போகணும். எதுக்காண்டி கொண்டு போகணும், மார்க்கிங்காண்டி செலோ டேப் வந்து கொண்டுட்டு போகணும். அதுக்கு அடுத்து வந்து ஸ்கேல் வந்து கொண்டுட்டு போகணும். ஸ்கேல் எதுக்கு, அதுவுமே மார்க்கிங்காக ஸ்கேல் கொண்டுட்டு போகணும். அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து கிளைண்ட்டை சொல்லிடுவீங்க, இந்த மாதிரி வந்து எல்லாமே வேக்ஸ் பண்ணி வச்சுருங்க அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிடணும், கிளைண்ட்டை சொல்லிடணும். நீங்கள் வந்து ஒரு ஹேண்ட் யூஸ் பண்ணும்போது, அதாவது ஒரு ஹேண்டில் போடும்போது அந்த ஹேண்ட் வந்து ரொம்ப ட்ரையாக தான் இருக்கணும், வெட்டாக இருக்கவே கூடாது. என்ன பண்ணணும், ரொம்ப ட்ரையாக தான் இருக்கணும். பேக் ஹேண்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணிடுங்க, வேக்ஸ் பண்ண சொல்லிடுங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் டேரெக்டாகவே சொல்லிடுங்க, ஹேரை வந்து வேக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே இது ப்ரெக்னன்சி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து வேக்ஸ் பண்ண மாட்டாங்க, பட் அவங்க வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைம்லலாம் நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா பேக்கில் வந்து கொஞ்சம் நல்ல டிப்பை வந்து நல்லா அழுத்தி நீங்கள் வந்து போடுங்க. அதாவது இப்போ நம்ம நார்மலாக மேலாப்பில் போடுறோம் அப்படின்னா அது வந்து ஹேண்டோட ஒட்டி நல்லா நீங்கள் வந்து அழுத்தி போடுங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்லி நீங்கள் சொல்லிடுங்க அந்த மாதிரி வேக்ஸ் பண்ணுங்கள் மேம் அப்படின்னு சொல்லிடுங்க. ப்ரெக்னென்சி டைமில் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லிடுங்க. அதுக்கு அடுத்து வந்து ஆஃப்டர் கேர் ஆயில் இருக்குது, ஆஃப்டர் கேர் பாம் இருக்குது, ஆஃப்டர் கேர் சீலண்ட் இருக்குது. இது 3 எதுக்கு யூஸ் ஆகும்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட வந்து சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நான் வச்சது வந்து ஆர்கானிக் கோனில் தான் வச்சேன். இது வச்சு ஒரு 4 to 5 days கிட்ட ஆயிடுச்சு. இதே இது நீங்கள் ஷாப் கோன் வாங்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வைக்கும்போது இப்போ 4 to 5 days ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன ஆகும்னா இந்த மாதிரி நம்ம இப்படி இழுக்கும் போது என்ன ஆகும், ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி பிசு பிசுன்னு அது வந்து உரிய ஆரம்பிக்கும். ஸோ ஆர்கானிக் கோனில் அந்த மாதிரிலாம் உரியாது, அது கையோடு இருக்கும், கையோடையே அது அப்படியே உள்ளே போய்கிட்டே மங்கிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷாப் கோன்லலாம் போடும்போது அது ஒரு 2 to 3 days கிட்ட என்ன ஆகும், அது ஒரு மாதிரி திரியாக வந்து வெளியே வர வரைக்கும் அந்த மாதிரிலாம் ஆர்கானிக் கோனில் வந்து வராது.
அதே மாதிரி ஸ்டெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா ஒரு ரெட்டிஷ் ப்ரௌனில் வந்து இருக்கும். ரொம்ப நல்ல டார்க் ப்ரௌன், ஒரு பிளாக் ப்ரௌன் அந்த மாதிரி சொல்லலாம். அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட ஹேண்ட்ஸை பொறுத்து வந்து அது மாறும். இப்போ நிறைய பேர் வந்து டீ குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஹேண்ட்ஸ்க்குலாம் இன்னும் நல்லா பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட பாடி கண்டிஷன் அண்ட் பாடி டெம்பரேச்சர் பொறுத்து வந்து என்ன ஆகும், ஹேண்ட்ஸோட ஸ்டெயின்ஸ் வந்து மாறும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆர்கானிக் கோன் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி வந்து வந்துடும். சில பேருக்கு வந்து இரிட்டேஷன் இருக்கும், கையில் இரிட்டேஷன் இருக்கும், சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருப்பாங்க. அந்த டைம் நீங்கள் போய் ஆர்கானிக் கோன் போடாமல் நார்மல் ஷாப் கோன் போடுறீங்க அப்படின்னா உங்களோட இமேஜே என்ன ஆகிடும், அந்த ஒரு இதில் டேமேஜ் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ பெருசாக பில்ட் பண்ணி வச்சுருந்தாலும் உங்களால் தான் இப்படி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த கோனாலன்னு சொல்ல மாட்டாங்க. உங்களால் தான் இப்படி வந்துச்சு, நீங்கள் போட்டனால தான் இப்படி வந்துச்சு, உங்கள் கோனில் தான் ஏதோ மிஸ்டேக் அப்படின்னு உங்கள் மேலே ஈஸியாக அவங்க பழியை தூக்கிட்டு போயிடுவாங்க. நம்மளாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவோம். ஏன்னா அவங்க ஒரு ஸ்பெஷல் டேக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, கோன் வந்து போடுவாங்க. அந்த டைமில் அவங்களோட ஹேண்ட்ஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாத்துக்குமே கோவம் வரதான் செய்யும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணிடுவாங்க, அப்படி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் இதெல்லாம் வந்து பேசிக்காக நீங்கள் வந்து நாலேஜ் உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் கேர் பாம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது வந்து என்ன ஆகும், போட்டதுக்கப்புறம் இது சொல்ல மறந்துட்டேன். போட்டதுக்கப்புறம் இப்போது நீங்கள் வந்து ஆர்கானிக் கோன்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் கிளைண்ட்டுக்கு இன்றைக்கி ஃபங்க்ஷன் அப்படின்னா 2 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஆர்கானிக் கோனில் வந்து நீங்கள் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கணும். 3rd டே தான் வந்து ஸ்டெயின் நல்லா காட்டும். ஓகேங்களா? 3rd டே வந்து என்ன ஆகும், ஸ்டெயின் சூப்பராக காட்டும். இது வந்து இன்றைக்கி 5th டே, அதனால் கொஞ்சம் அது மாதிரி இருக்குது. 3rd டே வந்து 3rd டே இல்லைன்னா 2nd டே அந்த மாதிரி ஸ்டெயின் வந்து நல்லா அதோட மெச்சூர்ட் ஸ்டெயினை காட்டுறது வந்து அந்த 2 டேஸில் வந்து காட்டும். ஓகேங்களா? ஸோ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொல்லிடுவீங்க, பிவாக்ஸ் அதெல்லாம் பண்ண சொல்லிடுவீங்க. 8 hours to 10 hours கிட்ட வந்து அவங்க கையில் வந்து வச்சுருக்கணும் கோன்ஸை. அண்ட் தென் அதை ரிமூவ் பண்ணும்போது அவங்க வாட்டர் ஊற்றி ரிமூவ் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து ஆஃப்டர் கேர் ஆயில்னு ஒன்று இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் கோகோனட் ஆயில் இருக்குல்ல, கோகோனட் ஆயில் போட்டு அவங்க நல்லா அப்படி ரப் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். வாட்டர் ஊற்றி ரிமூவ் பண்ணக்கூடாது. ஆர்கானிக் கோனை வாட்டர் ஊற்றி ரிமூவ் பண்ணக்கூடாது. ஆயில் வச்சு தான் ரிமூவ் பண்ணணும். ஆயில் வச்சு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆஃப்டர் கேர் ஆயில்னு ஒன்று இருக்கும். அது வந்து ரோல் ஆன் பாட்டிலில் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம நல்லா அப்படி பண்ணும்போது இப்படி நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம், ரோல் ஆன் பாட்டிலில் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த கோன் வந்து அந்த மெஹந்தி வந்து நார்மலாக வந்து நம்ம ஹேண்ட்லேருந்து என்ன ஆகிரும், பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் கேர் சீலண்ட் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் மெஹந்தி போடுறீங்க அப்படின்னா அது வந்து ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து அதோட லைஃப் டைம் வந்து கொண்டுட்டு வரதுக்காண்டி சீலண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம சீலண்ட் யூஸ் பண்ணும்போது திரும்ப என்ன ஆகும், ட்ரை ஆனது வந்து வெட் ஆகும்போது அது வந்து திரும்ப நமக்கு நல்ல ஸ்டெயின் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்காண்டி தான் சீலண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆஃப்டர் கேர் பாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஹேண்ட்ஸ்லலாம் வந்து நம்ம தண்ணி படாமல் இருந்துச்சுன்னா ஸ்டெயின் இன்னும் ஒரு 2 to 3 days வந்து எக்ஸ்ட்ரா வரும். அதுக்காக தான் ஆஃப்டர் கேர் பாம் வந்து யூஸ் பண்ணுவோம். பாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், தண்ணி வந்து ஒட்டாது கையில். ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணுவோம், ஆஃப்டர் கேர் பாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து டிசைன்ஸ்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். அண்ட் தென் ஒரு எக்ஸாம் இருக்கும், எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டிசைன்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ டிசைன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, மார்க்கிங் பண்ண சொல்லியிருக்கேன். நான் இன்றைக்கி போகிற டிசைன்ஸ் வந்து ஏற்கனவே ஒரு தடவை நான் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த டிசைன்ஸ் தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டப்போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த டிசைன்ஸில் வந்து நான் ரெண்டுமே வச்சு காமிக்கிறேன். இதில் என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபில்லிங்ஸ்க்கு நான் ஒரு மார்க் பண்ணுவேன். அண்ட் தென் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பெல்ட் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஒரு ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பெல்ட்டு, ஃபில்லிங்ஸு, கிரிட்ஸு, ஃபில்லிங்ஸு, அதுக்கப்புறம் ஒரு கிரிட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பெல்ட்டு கொடுத்துருக்கோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இந்த இடத்துல வந்து ஹேண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் வந்து ஃபிங்கர்ஸ்க்கு வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் மோஸ்ட்லி நம்ம ஃபில்லிங்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா மார்க் பண்ணிடுறேன். எனக்கு வந்து இங்கே எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறேன், ஃபில்லிங்ஸ்க்கு வந்து மார்க் பண்ணுறேன். ஃபில்லிங்ஸ்க்கு நான் வந்து மார்க் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ தூரம் தேவைப்படுது. ஓகேங்களா? ஃபில்லிங்ஸ்க்கு எனக்கு எவ்வளோ தேவைப்படுது, 3 ஃபிங்கர்ஸ் வச்சு மார்க் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இவ்வளோ தூரம் தேவைப்படுது. அண்ட் தென் வந்து நான் பெல்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த பெல்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த பெல்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த பெல்ட்டுக்கு எனக்கு எவ்வளோ டிசைன்ஸ் தேவைப்படுது, இவ்வளோ தூரம் வந்து என்ன ஆகுது, டிசைன்ஸ் தேவைப்படுது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், 3 ஃபிங்கர்ஸ் வைக்கிறேன். 3 ஃபிங்கர்ஸ் வச்சு இங்கே என்ன பண்ணுறேன், நான் வந்து 3 ஃபிங்கர்ஸ் வைக்கிறேன். 3 ஃபிங்கர்ஸ் வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணுறேன். அண்ட் தென் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், 1 ஃபிங்கர் வச்சு ஒரு பெல்ட்டுக்கு வந்து மார்க் பண்ணுறேன்.
ஓகேவா, ஒரு பெல்ட்டுக்கு 1 ஃபிங்கர் மார்க் பண்ணுறேன். அண்ட் தென் நீங்கள் என்ன பண்ணுறேன், 2 ஃபிங்கர்ஸ் வச்சு ஒரு ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி 2 ஃபிங்கர்ஸ் மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபில்லிங்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன், ஒரு ஃபிங்கருக்கு மார்க் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா பெல்ட்டுக்கு வந்து ஒரு ஃபிங்கர் வந்து மார்க் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து எவ்வளோ ஃபிங்கர்ஸ் கொடுத்துருக்கேன், 3 ஃபிங்கர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், 3 ஃபிங்கர்ஸ் கொடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபிங்கர் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபிங்கர் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஒரு ஃபிங்கர் கொடுக்குறேன். அண்ட் அதுக்கு அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபிங்கர் திரும்ப நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல குட்டியாக பெல்ட் போட்டுக்கனால ஒரு ஃபிங்கர் திரும்ப கொடுக்குறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி நான் மார்க் பண்ணதும் இங்கே இருக்குது, ரெண்டுமே சேமாக இருக்கா. இது இங்கே முடிஞ்சிருக்கு, நான் மார்க் பண்ணதும் சேமாக இருக்குது. ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து மார்க்கிங் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதளவு நம்ம வந்து எல்போவில் இருந்து நம்ம வந்து பாம் லென்த் வரையும் ஃபஸ்ட்டு முடிச்சிடுவோம். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், பாம் லென்த்துக்குள்ளே வந்து மார்க் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு எப்போயுமே உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட நீங்கள் உட்காரும்போது அவங்க ஹேண்ட் இப்படி இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து நீங்கள் உட்காந்துருக்கணும். கீழே வந்து பில்லோ வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா டிசைன்ஸ் போட வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் வந்து க்ராஸாக வச்சுக்கிறேன். என் கிளைண்ட் வந்து இப்படி உட்காந்துருக்காங்க, அவங்க ஹேண்ட் வந்து இங்கே இருக்குது, நான் ஆப்போசிட் சைடு வந்து உட்காந்துருக்கேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, என்ன பண்ணுறேன், ஒரு லைன் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். லைன் போட்டதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபில்லிங்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து குட்டியாக ஸ்க்ரோல் போட்டு ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. ஹேண்டில் அதாவது நீங்கள் போட போட உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணுன்ற விஷயம் வந்து தெரிஞ்சிடும். ப்ரெஷர் எப்படி யூஸ் பண்ணணுன்ற டெக்னிக்ஸ் வந்து கிடையாது. உங்கள் ஹேண்டுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்கன்றது வந்து கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அதுக்கு மேலே வந்து ஒரு ஃப்ளாரல் டிசைன் மாதிரி நான் என்ன பண்ணிடுறேன், மேக் பண்ணிடுறேன். ஓகேவா, அண்ட் தென் அங்கேருந்து ஒரு லீஃப் டிசைன் வந்து நான் மேக் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ஒரு லீஃப் டிசைன் வந்து நான் என்ன பண்ணிடுறேன், மேக் பண்ணிடுறேன். ஓகேவா, அங்கேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபில்லிங்ஸ்க்கு நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணோம்ல, இந்த டிசைன் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இந்த டிசைன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு ரவுண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி ஒரு ரவுண்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு லீஃப் டிசைன் மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே இன்னொரு ரவுண்ட் கொடுத்துட்டு லீஃப் டிசைன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி ஒரு சர்க்கிள் கொடுக்குறேன். இங்கே ஒரு லீஃப் டிசைன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இங்கே ஒரு சர்க்கிள் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், டிசைன்ஸுக்கான ஃபில்லிங்ஸ் ஃபுல்லாமே போட்டுட்டேன். இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணும்போது எப்போயுமே உங்கள் கோன் வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி போகணும். ஃபில்லிங்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி சி ஷேப்பில் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபில் பண்ணக்கூடாது. சி ஷேப்பில் என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். ஓகேவா, வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன்.
அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறேன், ஒரு பெல்ட்டு தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதிலிருந்து ஒரு லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் கீழே வந்து நான் ஹம்ஸ் கொடுக்குறேன். ஸோ பக்கத்தில் கோயிலில் ஒரு குட்டி ஃபங்க்ஷன், அதனால் அந்த ட்ரம்ஸ் சவுண்ட் வந்து கேட்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃபில்லிங்ஸ் கொடுக்குறேன். அதாவது ஒரு கிரிட்ஸோட பெல்ட்டோட ஃபில்லிங்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். நம்ம நார்மலாக எல் ஷேப் போடுவோம்ல, அது மாதிரி தான். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கீழேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு லைன் எடுத்துக்கிறேன். லைன் எடுத்து அதுக்கு மேலேயும் நான் என்ன பண்ணிடுறேன், ஹம்ஸ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஹம்ஸ் வந்து கொடுத்துறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு எல் போடுறீங்க. அண்ட் உள்ளே இருந்து ஒரு எல் எடுக்கிறீங்க. சேம் ஒரு எல் போடுறீங்க. அண்ட் தென் அங்கேருந்து ஒரு எல் எடுக்கிறீங்க. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. இன்னொரு டிப்ஸுன்னு கிடையாது, இது வந்து நீங்கள் நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஆர்கானிக் கோன் வாங்குறீங்க அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஃப்ரீசரில் ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணணும். இப்போது நீங்கள் ப்ரைடல் கோன்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 3 months வரையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரீசரில். அதுக்கப்புறம் அது கெட்டு போகாது. அதோட ஸ்டெயினில் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதோட ஸ்டெயின் கொஞ்சம் அப்படியே கம்மியாகிற மாதிரி நமக்கு என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால ஒரு 3 months வரையும் நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோனை வந்து காலி பண்ண வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்க வேணாம். ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோனை வந்து காலி பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு அடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு திக் லைன் வந்து கொடுக்க போகிறேன். அண்ட் தென் ஒரு லைன். இதுக்கு கீழே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஹம்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபில்லிங்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்போயுமே என்ன பண்ணுங்கள், லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். லைன் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஹம்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ரைடல் கோன் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், 2 daysக்கு முன்னாடியே நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும்னா கிளைண்ட்டுக்கு போய் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரைடல் கோன் ஆர்டர் பண்ணுறது எப்படின்ற விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் ஒரு 2 daysக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணிடணும். 2 to 3 daysக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒரு லைன் எடுத்து செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது இதுக்கு இங்கிட்ட ஒரு டிசைன் இருக்கும், இங்கே ஒரு டிசைன் இருக்கும், நடுவில் ஒரு டிசைன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன், நான் வந்து செப்பரேட் பண்ணிட்டேன். அண்ட் தென் ஹம்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எதெல்லாம் கொடுக்கணுன்றதெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிசைன்ஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 3 daysக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடணும்னா ஆர்டர் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்கி அதை ஃப்ரீசருக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ண போகிறதுக்கு ஒரு 2 to 3 hours முன்னாடி வந்து நீங்கள் எடுத்து வெளியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் உள்ளே வந்து ஒரு லைன் வந்து கொடுக்குறேன். இதுக்குள்ளே வந்து நம்ம நார்மல் கிரிட்ஸ் தான் கொடுக்குறேன். செக்குடு டிசைன் இருக்கும்ல, ஸோ செக்குடு டிசைன் தான் வந்து கொடுக்குறேன். ப்ராக்டிஸ் கோன்னாலுமே அதே ப்ராசஸ் தான். ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணுங்கள்.
எந்த கோன்னாலுமே நீங்கள் ஆர்கானிக் கோன் பொறுத்தளவு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடினாவது நீங்கள் வந்து போட்டுருங்க, அது ஆர்டர் வந்து போட்டுருங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் மேக் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணும்போது டைரிலிஸ்க்கே வந்து 8 ஹார்ஸ் கிட்ட ஆயிரும். அந்த 8 ஹார்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து கோன் வந்து பேக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கே வந்து உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் முந்தா நேத்தே வந்து என்ன பண்ணிடணும்னா ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிடணும். ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவங்க அன்றைக்கி வந்து ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு, அதாவது முந்தா நேத்துலேருந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி போடுவாங்க. அதுக்கு அடுத்த டே வந்து உங்கள் கையில் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்க 2 இடத்துலையுமே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபில்லிங்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். நம்ம ஸ்க்ரில் ஃபில்லிங்ஸ் இருக்கும்ல, அந்த ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். சிம்பிள் ஸ்க்ரில் தான் வந்து கொடுக்குறேன். சேம் அதே மாதிரி இங்கேயும் அதே டிசைன் தான் கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த ஸ்பேஸில் என்ன பண்ணுறீங்கன்னா குட்டி சர்க்கிள் மாதிரி நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ வந்து எனக்கு ஓரளவு நான் என்ன பண்ணிட்டேன், ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து திரும்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திக் லைன் கொடுக்குறேன். ஸோ இது ஒரு ஃபிங்கர் எதுக்கு விட்டுருக்கோம், திக் லைன் அண்ட் ஹம்ஸுக்கு வந்து ஒரு ஃபிங்கர் வந்து நம்ம விட்டுருக்கோம். ஸோ என்ன பண்ணிடுறேன், நான் வந்து திக் லைன் கொடுக்குறேன். அண்ட் தென் ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு நான் வந்து ஹம்ஸ் வந்து கொடுக்குறேன். அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபில்லிங்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ஃபில்லிங்ஸ் வந்து நான் எதளவு கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு 2 லைன்ஸ் தான் நான் வந்து விட்டுருக்கேன், 2 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். ஸோ இதளவு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஃபில்லிங்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ஃபில்லிங்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே வந்து ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஹம்ஸ் போட்டுட்டு ஃபில்லிங்ஸ் வந்து இதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருப்போம்ல, அதே மாதிரி தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபில்லிங்ஸ் கொடுக்குறேன். ஸோ எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஃபில்லிங்ஸோட டிசைன் வந்து கொடுத்துக்கிறேன். சேம் அதே மாதிரி இங்கேருந்து எடுத்து அந்த ஃபில்லிங்ஸோட டிசைன் வந்து நான் என்ன பண்ணுறேன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து என்ன பண்ணுறேன், ஸ்க்ரில் வந்து எடுக்கிறேன். ஸ்க்ரில் எடுத்துட்டு அதுக்கு அடுத்து வந்து ஹம்ஸ் கொடுக்குறேன். அண்ட் தென் ஒரு பெட்டல்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரா பண்ணுறேன். சேம் அதே மாதிரி கொடுக்குறேன். ஒரு ஸ்க்ரில் ட்ரா பண்ணிவிட்டு ஹம்ஸ் ட்ரா பண்ணிடுறேன். அண்ட் தென் பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். சேம் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுறேன்.
ஓகேவா? இப்போ நான் குட்டி குட்டியாக சர்க்கிள்ஸ் வந்து கொஞ்சம் இருக்க ஸ்பேஸில் வந்து போட்டுக்கிறேன். இல்லாத ஸ்பேஸில் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நெகட்டிவ் ஃபில்லிங்னா என்ன நிறைய பேர் கேட்குறீங்களா? இது பேர் தான் வந்து நெகட்டிவ் ஃபில்லிங். ஒரு டிசைன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து நெகட்டிவ் ஃபில்லிங். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், 1 லைனுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு திக் லைன் போடணும். அண்ட் தென் அதை என்ன பண்ணுறேன், ஃபில் பண்ணிடுறேன். அண்ட் தென் ஒரு லைன் போட்டு ஹம்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கிரிட்ஸ் வந்து நான் ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லைன் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அங்கேருந்து என்ன பண்ணுறேன், மேலே கூடி ஹம்ஸ் கொடுக்குறேன். ஓகே. அதுக்கு அடுத்து வந்து கிரிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே. இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஃப்ளாரல் வந்து நான் வந்து போடுறேன். ஓகேவா? இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கு நடுவில் வந்து டாட்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஓகே. அதுக்கு அடுத்து வந்து திக் லைன் கொடுக்குறோம்.
ஒரு லைன் கொடுத்துட்டு ஹம்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் தென் அங்கேருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு லைன் வந்து போடுறேன். அண்ட் தென் ஹம்ஸ் வந்து மேலே இருக்க மாதிரி கொடுத்துக்கலாம். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைன்ஸ் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் தென் ஹார்ட் வந்து போட்டுக்கிறேன். ஹார்ட் வந்து நல்லா ஃபில் பண்ணிவிட்டு 2 வெயின்ஸ் வந்து போட்டிங்கன்னா ஹார்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். நடுவில் வந்து ஒரு டாட் வச்சுக்கிறேன். அண்ட் தென் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா 2 டாட் வச்சுட்டு ஒரு ஹார்ட் வந்து நான் வந்து போடுறேன். அண்ட் தென் 2 ஹார்ட் போடுறேன், ஒரு டாட் வைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இவ்வளோ தூரம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பெல்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டதுக்கப்புறம் உள்ளே வந்து என்ன பண்ண போகிறேன்னா பெல்ட் மார்க் பண்ண போகிறேன்ல. ஸோ அதுக்காண்டி ஹம்ஸ் வந்து மேலே கூடி ஒரு ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். மேலே நல்லா வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இங்கே இருந்து ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு கீழே கூடி ஒரு ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கீழே என்ன பண்ணுறேன்னா ஒரு ஹம்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். அண்ட் தென் ஒரு வேவ் லைன் மார்க் பண்ணி அதில் வந்து வெயின்ஸ் மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா கொடுக்க போகிறேன். அண்ட் தென் சேம் அதே மாதிரி கீழே வந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு ஹம்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போது நம்ம பாம் லென்த்துக்கு வந்து வந்தாச்சு. ஓகே, பாம் லென்த்தில் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ பாம் லென்த் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோன்னா வந்துட்டோம். அதில் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்க்கலாம். இதில் என்னென்ன நான் வந்து மூணு தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபிங்கர்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஃபஸ்ட் ஃபிங்கர், செகண்ட் ஃபிங்கர், தேர்ட் ஃபிங்கர், ஃபோர்த் ஃபிங்கர், ஃபிஃப்த்து ஃபிங்கர், இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபிங்கர்ஸோடதை வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து இங்கேருந்து இங்கே வரை என்ன ஆகுனா எனக்கு ஒரு டிசைன் வந்து வரும். ஓகே, இங்கேருந்து இங்கே முடிய ஒரு டிசைன்ஸ் வரும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா டபுள் லைன் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இங்கே வந்து ஒரு டிசைன் வந்து எனக்கு வருது. அண்ட் தென் இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறேன்னா ஒரு டிசைன் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இங்கேருந்து என்ன வருது எனக்கு ஒரு டிசைன் வந்து வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து
இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்ததோட சேர்ந்து இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜாயின் பண்ண போகிறேன். ஓகே, இங்கேருந்து சர்க்கிள் மாதிரி எடுத்துகிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி இது ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் தான், நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் லைன் தான் வந்து கொடுக்கணும். ஓகே, சேம் அதே மாதிரி இங்கேருந்து எடுக்கிறீங்க, எடுத்துகிட்டே வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணிடுறீங்க. எனக்கு இங்கேயும் சேம் டிசைன் வந்து வரும். அந்த மாதிரி தான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து ஃபஸ்ட்டு இதை பார்க்கணும். இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லைன் என்ன பண்ணிக்கிறேன், திக் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த லைன் என்ன பண்ணிட்டேன், திக் பண்ணிட்டேன். அண்ட் தென் அடுத்து நம்ம போட்டிருக்கோம்ல அந்த லைனை என்ன பண்ணிக்கிறேன், திக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணிடுறேன்னா உள்ளே வந்து நான் என்ன பண்ணிடுறேன், இந்த லைனுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணிடுறேன், ஹம்ஸ் வந்து கொடுத்துட்றேன். இங்கே என்ன பண்ணுறேன்னா ஸ்க்ரில் வந்து நான் கொடுக்குறேன். அண்ட் தென் அதுக்கு மேலே வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு ஹம்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். அண்ட் தென் வந்து அதுக்கு மேலே வந்து பெரிய பெரிய பெட்டல்ஸ் மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்து ஒரு லைன் கொடுத்துட்றேன். லைன் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா, பேலன்ஸ் இருக்கிற இடத்துல அதுக்கு மேலே வந்து ஒரு லைன் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு மேலே லைன் கொடுத்துட்டு ஜிக்ஸாக் லைன்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஜிக்ஸாக் லைன் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு கோடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணணும். இங்கே நான் போட்டு கேட்குறேன், ஃபஸ்ட்டு வந்து கோடு எடுக்கிறேன் அண்ட் தென் ஜிக்ஸாக் கொடுத்துட்டு இந்த மாதிரி போகணும். அப்போனா உங்களுக்கு வந்து ஜிக்ஸாக் லைன் வந்து பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோடு இழுக்கிறேன், ஜிக்ஸாக்காக கொடுக்குறேன் அண்ட் தென் ஒரு கோடு இழுக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த டிசைனுக்கு வரேன். இங்கே என்ன பண்ணுறேன்னா 2 சைட்ஸும் நான் வந்து ஹம்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து லைன் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். டூ சைட்ஸும் நான் வந்து ஹம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்து என்னோடய ஃபிங்கர் டிசைன்ஸ் வந்து இருக்கும். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிரிட்ஸ் வந்து நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். 1 2 1 அண்ட் தென் 2. ஓகேவா, இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறேன், கிரிட்ஸ் வந்து நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் தென் இந்த சைடு என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த லைனையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு ஹம்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே இந்த மாதிரி ஹார்ட்டின் ஷேப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், டிசைன் கொடுப்போம்ல, ஸோ அந்த டிசைன்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, அந்த டிசைன்ஸ் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கொடுத்துக்கிறேன். ஓகே,
அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சைடு வந்து ஹம்ஸ் கொடுக்கணும்ல. ஸோ இந்த சைடும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹம்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபில்லிங்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, இதுக்குள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த லைன்ஸை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். டபுள் லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, டபுள் லைன் மார்க் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஹம்ஸ் கொடுக்குறேன். உள்ளேயும் வெளியும் என்ன பண்ணணும், ஹம்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ உள்ளே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டிசைன் வந்து ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் தென் இங்கேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லோட்டஸ் டிசைன் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு சர்க்கிள் போட்டுட்டு 1 2 அதே மாதிரி இங்கேருந்து சர்க்கிள் போட்டு 1 2, அதுக்கப்புறம் இங்கே ஒரு சர்க்கிள் அண்ட் தென் இங்கேருந்து சர்க்கிள் போட்டு 1 2 அண்ட் தென் இங்கே இந்த லீஃப்குள்ளே ஒரு டிசைன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே வரையும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஃபிங்கர்ஸ்க்கு வந்து லைன்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் தென் வந்து ஜிக்ஸாக் லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 டாட்ஸ் வச்சுருக்கோம். சேம் அதே மாதிரி இந்த கேப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா ஜிக்ஸாக் லைன் வந்து மார்க் பண்ணி டாட்ஸ் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் தென் வந்து ஃபிங்கர் டிசைன் சொல்லும் போது தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. நீங்கள் வந்து 3 கோன் வந்து கொண்டு போவீங்கல்ல, அப்போ வந்து ஒரு ஃபிங்கர் டிப் பாக்ஸ் வந்து இருக்கும், ஹென்னா டிப் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு.
ஸோ அதுவுமே நீங்கள் வந்து கொண்டு போங்க. அதை நீங்கள் மார்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இது ஃபுல்லாக காஞ்சிடணும், நீங்கள் போட்டிருந்த ஒர்க் ஃபுல்லாக காஞ்சிடணும். அதுக்கு அடுத்து அங்கே வந்து என்ன பண்ணணும்னா செலோ டேப் வந்து ஸ்டிக் பண்ணிடுங்க. செலோ டேப் ஸ்டிக் பண்ணி அவங்க ஃபிங்கர்ஸை வந்து உள்ளே டிப் பண்ணி எடுக்க சொல்லுங்கள். ஸோ அதுக்கு வந்து இது எப்படி வரும்னா அந்த ஃபில்லிங்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த டிப்பிங் மெத்தட் வந்து பார்க்க போகிறதில்ல, ஃபிங்கர்ஸில் வந்து டிசைன் போடுற மெத்தட் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து நான் வந்து லைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி ஒரு லைன் வந்து கொடுக்குறோம். அண்ட் தென் ஹம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கு மேலே பெரிய பெரிய ஹம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். இப்போது இந்த ஃபிங்கரை விட இந்த ஃபிங்கர் என்ன இருக்குது, கொஞ்சம் லென்த்தில் வந்து பெருசாக இருக்குது. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பாருங்கள். லைன்ஸ் போட்டு ஹம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு லைன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு பிக்காக ஒரு டாட் வச்சுக்கிறேன். அண்ட் தென் 2 ஸ்மால் டாட்ஸ் வந்து வச்சுக்கிறேன். அண்ட் தென் சேம் அதே மாதிரி ஒரு லைன்ஸ் போட்டுட்டு ஹம்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்துட்டு இங்கே ஒரு லைன்ஸ் போட்டு ஹம்ஸ் வந்து கொடுக்குறேன். ஹம்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லீஃப் டிசைன் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம லைன்ஸ் போட்டுக்கலாம். சேம் அதே மெத்தட் தான் இங்கே வந்து போடும்போது இதை விட இது கொஞ்சம் என்ன இருக்குது, பெருசாக இருக்குது. அப்போ இன்னொரு டிசைன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். தென் ஒரு லைன் போட்டுக்கிறோம், டாட் வச்சுக்கிறோம், குட்டியாக 2 டாட். தென் இந்த சைடு குட்டியாக 2 டாட். அதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டு ஹம்ஸ் வந்து கொடுக்குறோம். அண்ட் தென் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வரையும் மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து உள்ளே வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஹம்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி இங்கேருந்து ஓவல் கூட சொல்ல முடியாது, ரொம்ப ஷார்ப் எட்ஜ் வந்து நான் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே ஒரு லைன்ஸ் போட்டுக்கிறீங்க, போட்டதுக்கப்புறம் ஃபில் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் டிசைன்ஸ் போடும்போது டிப்புக்குள்ளே வந்து யூஸ் பண்ண முடியாது. அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது நீங்கள் யூஸ் பண்ணப்போ பாதி கோன் அந்த மாதிரி இருக்கும்ல,
அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கோனோட டிப்பை வந்து பெருசாக கட் பண்ணி விட்ருங்க. கோனோட டிப்பை வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுங்கள், ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் பெருசாக கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேப்பர் வந்து லைட்டாக உரிய ஆரம்பிக்கும். அதாவது இங்கே வந்து செலோ டேப் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா? இந்த செலோ டேப்பை கட் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ அவங்க இவ்வளோ தூரம், நான் வந்து இவ்வளோ தூரம் செலோ டேப் போட்டிருக்கேன். ஸோ நான் இவ்வளோ தூரம் கட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பேலன்ஸ் செலோ டேப் வந்து அதை வந்து ஸ்டிக்காக பிடிச்சிக்கிறோம். இப்போ அவங்க செலோ டேப் இன்கேஸ் இவ்வளோ தான் போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இங்கே செலோ டேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இந்த பேப்பர் வந்து இந்த மாதிரி வந்து வந்துருச்சு அப்படின்னா கோன் அப்படியே உறிஞ்சிரும். இது வந்து இந்த இடத்துல வரது வந்து ப்ராப்ளம் கிடையாது. இந்த இடத்துல வந்துச்சுன்னா அப்படியே கோன் வந்து என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு செலோ டேப் போட்டு நல்லா ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து சேம் இதே டிசைன் இங்கே கொடுக்க போகிறோம், இந்த டிசைன் வந்து இங்கே கொடுக்க போகிறோம். ஹம்ஸ், போ, அதுக்கு அடுத்து வந்து ஃபில்லிங்ஸ், அண்ட் தென் ஒரு லைன், அண்ட் தென் வந்து ஹம்ஸ், அதுக்கு அடுத்து வந்து ஒரு லைன் போட்டு குட்டி குட்டி டாட்ஸ் வந்து வைக்கிறீங்க. அண்ட் தென் ஒரு லைன் போட்டு ஹம்ஸ் வந்து கொடுக்குறீங்க. சேம் ஒரு லைன் போட்டு ஹம்ஸ் கொடுத்துட்டு அண்ட் தென் அந்த லீவ் டிசைன் வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. ஓகே, அண்ட் தென் இப்போது இங்கே லாஸ்ட் இந்த ஃபிங்கர் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபில்லிங்ஸ் வந்து இங்கே வரணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், ஒரு லைன்ஸ் போட்டுக்கிறேன். அண்ட் தென் வந்து ஹம்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெருசாக என்ன பண்ணுறேன்னா போடுறேன். அண்ட் தென் வந்து ஒரு ஹம்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன், ஒரு லைன் போடுறேன். லைன் போட்டு மேலே வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபில் பண்ணுறேன். அண்ட் தென் இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு இதே மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபில் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த மாதிரி லீவ் டிசைன் வந்து கொடுக்கலாம். ஓகே, ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபுல் ஹேண்ட் டிசைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து 2 ஹேண்டுமே உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? நான் திரும்ப ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள், இதுதான் ஸ்டார்டிங், 2 ஹேண்டுமே தெரியுதா? ஸோ ஸ்டார்டிங்லேருந்து டபுள் ஹேண்ட் அப்படியே நான் வந்து கொண்டுகிட்டே வரேன். ஓகே, ஸோ 2 ஹேண்டுமே என்ன பண்ணுறது நமக்கு வந்து தெரியுது. ஓகேவா? ஸோ இந்த 2 ஹேண்ட் போட நான் இந்த கோன் வந்து என்ன எடுத்தேன்னா ஃப்ரெஷ் கோனாக எடுத்தேன், ஓப்பனே பண்ணாத கோன் எடுத்தேன். பட் நான் 2 ஹேண்ட் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இந்த டிசைனுக்கு வந்து என்ன ஆகுது, ஒரு கோன் வந்து ஃபுல்லாக தேவைப்படுது. டபுள் ஹேண்ட் அது எல்போலேருந்து போடுறதுக்கு ஒரு கோன் வந்து ஃபுல்லாக தேவைப்படுது. ஓகேவா? ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த 20 டேஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்லையும் சொல்லுங்கள். அண்ட் தென் ரெக்கார்ட் நோட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும்.
ஓகேவா? ஸோ ரெக்கார்ட் நோட் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இத்தனை நாள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி நீங்கள் என்ன அதுலேருந்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றதும் வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். ப்ரைவேட் மெசேஜ் உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கொடுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.